வணக்கம் என்னாரே நட்புகளே, எனது அருமை சகோதர சகோதரிகளே. இதுதான் சிக்கா மீடியாவோடைய அஃபிஷியலான வீடியோ. காலையில் போட்டது அவளுக்கே தெரியாமல் அவள் அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு ஆடியோ. அதனால் அது நம்ம கணக்கில் வராது. அது எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். உடனே சொல்லிடாதீங்க. ஜிலேபி கண்ட மீன் குழம்பு வைக்க போகிற, அதுக்கு அவள் மெத்தடு சொல்ல போகிற. 12 மணிக்கு அவளுக்கு பதிலாக நீ உட்காந்து லைவ் போட்டு என்னென்ன போடணும்னு சொல்லி கேட்டு குழம்பு வைக்க போகிற, மீன் பொரிக்க போகிற. இதுக்கு தான் அவகிட்ட காலையில் ஆடியோ பேசியிருக்க அப்படிம்பீங்க. அது கிடையாது. அவளுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான் அந்த வீடியோ. இதில் எனக்கு ஒரு சின்ன வெற்றி கிடச்சிருக்கு. அது என்னங்கிறதே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இன்றைக்கி காலையில் அவள் ஏன் நேற்று நைட்டே கிளம்பி வராமல் அங்கேயே ரூம் போட்டு தங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவள் இன்றைக்கி காலையில் திலீபாவையும் கோகுலையும் இவளும் போய் அவள் புருஷன் பாலவிநாயகத்தை நேரடியாக பார்த்து எல்லாம் குடும்பமாக கொஞ்சம் குழாவிட்டு இன்றைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டோ இல்லை நாளைக்கோ, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, நாளைக்கோ கிளம்புறதா தான் ஒரு பிளான். அதுக்கு தான் இன்றைக்கி அவள் நேற்றே என்கிட்ட வந்துக்கிட்டு அப்படியே விட்ட போட்டாள். பிள்ளைகளை பார்க்காம அவன் நாங்கள் இந்த வழியாக போனோம், அவன் அந்த வழியாக வந்தேன், திலீபா என்னை கூட்டிகிட்டு இப்படி வந்துட்டான், என்னை உட்காந்து கெஞ்சினான் கெதறினான். அவள் சொன்ன விஷயத்தை நான் அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திலீபாவும் கோகுலும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போனாங்களாம். அப்போ அந்த இடத்துல இவன் முக்கில் உட்காந்துருந்தானா எங்கே, அந்த ஹாஸ்டல் வாசலில். அப்போ திலீபா அப்பா அங்கே உட்காந்துருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே இவையே ஒடியா வா, நம்ம வேறு பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வேறு பக்கமாக ரூமுக்கு வந்துட்டாங்களாம். ரூமுக்கு வந்தால் ஆல்ரெடி அவள் எந்த லாட்ஜில் ரூம் போடுவாங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை மார்க் ஷீட் வாங்குறதுக்கோ பேரண்ட்ஸ் மீட்டிங்காகவோ இவள் போய் அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டிருந்துருக்கான். அதை வச்சு அவன் அங்கே தான் இவன் இந்த வட்டமும் போய் அங்கே தான் ரூம் போட்டிருந்துருக்கான். இவன் பின்னாடியே தேடி வந்துடுவானோங்கிற பயத்தில் இவன் வேறு ரூமுக்கு மாறி போயிட்டாலாம். அவள் சொன்னது முதல் நாள் நான் ஒரு இடத்துக்கு போட்டிருந்தேன், மறுநாள் வேறு இடத்துல போய் நான் ரூம் போட்டேன். அதனால் அவன் கண்ணிலே நாங்கள் தட்டுப்படலை. அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தப்போ நான் வெளியே ஓடியான்ட்டேன். அவன் என்கிட்ட ரொம்ப கெஞ்சினான். இன்றைக்கி ஒரு நாள் தான் எப்படியாவது நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். ஹாஸ்டலில் அப்புறம் அவங்க போய் காலேஜில் சேர்ந்துட்டானாலோ திலீப்பா, நீ போய் இவனை போய் கோகுலை மதுரையில் சேர்த்து விட்டாலோ இங்கே எங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிரு. என்னையை பார்க்க நான் பெத்த அப்பாவா, நான் அவங்கள பார்க்குறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னையை உங்கள் கூட குடும்பம் நடத்த தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டேன். அதே நேரம் பிள்ளைகளுக்காவது சரி என்னை பார்க்குறதுக்கு ஒரு அனுமதி கொடுன்னு சொல்லி கெஞ்சினானா கெதர்னானா, இவகிட்ட அப்படியே ஃபோன்லேயே அழுதானா. அதனால தான் இன்றைக்கும் இருந்து அவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட ஒரு பிட்டை போட்டான். இதில் என்னென்ன சூழ்ச்சி இருக்குது, என்னென்ன மர்மங்கிறத நான் ஒவ்வொரு மர்மம் முடித்தா நான் அவுக்குறேன். நல்லா பார்த்துக்கங்க. அப்படி உள்ளவ எதுக்கு 2 நாள் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? என் நம்பரை தூக்கி எதுக்கு பிளாக் போடணும்? பிளாக் போட்டது முதல் தப்பு. காரணம், நான் ஏதாவது கண்டுபிடிச்சிருவேன், கோகுல்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சிருவேன். இப்போ கண்டுபிடிக்கத்தான் போகிறேன். இன்றைக்கி இருக்குது பயங்கரமான ஒரு 7.5, அது 2ஆம் பட்சம். ஆல்ரெடி கோகுல்கிட்ட கேட்குறதுக்கு முன்னால் அவள் வாயால் உண்மையை சொல்லி, ஆமாம் நான் பாலவிநாயகத்தை பார்த்தேன், நாங்கள் 2 பேர் பேசினோம், மனம் விட்டு அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டானா அதோடு சரி. அவளுக்கு உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ அவன் கூட போய் வாழணுமா, உன் குடும்பத்தோடு போகணுமா, எல்லாத்தையும் அழி, கோட்டை பூரா முதல்லேருந்து போடுவோம். நீ உன் குடும்பத்தோட கோயம்புத்தூருக்கு போ. அவன் பார்த்தா மணிக்கு அவன் விருப்பப்படியே ரத்னா லாட்ஜில் ரத்னா காலேஜில் அவனை சேர்த்து விட்றதுக்கு உண்டான வழியப்பார். அதே மாதிரி என்னையும் என் குடும்பத்தோடு போனாலோ அதுக்கப்புறமா உன் வாயிலிருந்து என்னை பற்றியோ சுமியை பற்றியோ என் பிள்ளைகளை பற்றியோ என் பேரனை பற்றியோ எந்த ஒரு வார்த்தையும் உன் வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முதல் ரூல்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச சொத்துக்கள், இது வரைக்கும் சொத்துக்கள்ங்கிறத விட சேமித்து வச்ச நகைகள் பணங்கள், இதை 2ஆக பங்கு போடுறோம். உனக்கு பாதி எனக்கு பாதி. எனக்கு கொடுக்க வேண்டிய, நானும் உழைச்சிருக்கேன் சம்பாரிச்சிருக்கேன், உன்னைய விட அதிகமான எனர்ஜியை இந்த மீடியாவுக்குள்ளே கொட்டியிருக்கேன், எவ்வளவோ கேவலப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். உன்னையவாவது மூத்திரச்சந்து, சிங்கப்பூர் ஐட்டம், குதிரை மூஞ்சி, கட்டப்பையின்னு சொல்லி இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனால் என்னைய கேட்கக்கூடாத கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் மனசில் வச்சு தான் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சம்பாரித்ததில் பாதி பங்கு எனக்கு வந்தாகணும். அது எவ்வளவோ, ஒரு நயா பைசாவை கூட இனிமேல் உனக்காக விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை. எல்லா பகுதியும், வளையல் வச்சுருக்கியா, 2 வளையலில் ஒன்று எனக்கு கொடு, ஒன்றை நீ வச்சுக்க. தோடு 2 வச்சுருக்கியா, ஒன்றை நீ வச்சுக்க, ஒன்றை எனக்கு கொடு.
அதே மாதிரி செயின் 2 வச்சுருக்கியா, ஒரு செயினை எனக்கு கொடு, ஒன்றை நீ வச்சுக்க, 7 பவுன் செயினை கூட நீ வச்சுக்க, 5 பவுன் செயினை கூட எனக்கு கொடு. இப்படி எல்லாத்துலேயுமே சரிசமம். இன்க்ளூடிவ் திஸ் ஹவுஸ் இஸ் ரெண்டல், திஸ் ஹவுஸ் இஸ் அட்வான்ஸ், எனிபடி இஸ் ஈக்குவல் ஷேர் இஸ் 50-50, நோ காம்ப்ரமைஸ், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். இதுதான் என்னோடய முடிவு. இதிலேருந்து நான் ஒரு துளி கூட மாற மாட்டேன். வர்ற பங்கை பிரிக்கிற என்னை கலட்டி விடுற, இல்லைன்னா பங்கு பிரிக்கிறதுனா உன் நொங்க கலட்டிடுவேன். இது நான் இப்போ விளையாட்டுக்கு சொல்லலை, காமெடிக்கெலாம் பேசலை. நான் மாறிட்டேன். என்றைக்கு நீ போய் பாலவனை இப்போயும் சொல்லியிருக்கேன், இப்போ கூட வரும்போது என்கிட்ட கேட்டான், எப்படி நான் அவன் கூட அவன் என்னை தொட்டானாலோ, இல்லை அவன் என்னை கட்டி பிடிச்சானா, இல்லை அவன் கூட நான் ஒன்றா வேறு மாதிரி என் வாயில் வருது, அது கூட நான் இருந்தேங்கிறத நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஒன்றும் பண்ண மாட்டேன். அவன் 10 நாளைக்கு ஒருக்காகவும் 1 மாதத்துக்கு ஒருக்காகவும் தான் குளிப்பான். ஏன்னா அவன் வீடியோ காலில் அன்றைக்கி வந்தப்பவே அவன் லட்சணத்தை நான் பார்த்தேன். ஆக மொத்தத்தில் அவன் மேலே ஒரு கப் அடிக்கும். 2வது அவன் எண்ணெய் தேய்ப்பேன் தலைக்கு. அந்த வழுக்கமண்டையில் தேய்க்கிற எண்ணெயில் உன்னை தொட்டிருந்தானா அந்த எண்ணெய்ச்சிக்கு வாடை ஏதோ ஒன்று வச்சு உன்னை மோந்து பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவன் உன்னை நெருங்கினானா நெருங்கலையான்னு. அதனால் நீ உன் குடும்பத்தோடையே போ. நான் என் குடும்பத்தோடு போய் நான் ஏன் எல்லாத்தையும் இழக்கணும்? என் குடும்பம் எனக்காக நேற்று கூட கருப்பு படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க. என்னால் நான் போனேன்னா உனக்கு பயந்து எல்லாத்துலேயுமே நான் சரி நம்மளை சந்தேகப்படக்கூடாது. ஒரு வீட்டுக்கு வேலை பார்க்க வர்றவங்கள கூட நீ இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டுக்குள்ளே கூட நான் அனுமதிக்கலை. அப்போ நான் எனக்கே துரோகம் பண்ணிவிட்டு செல்ஃபோனை பூரா நம்பரை பிளாக்கில் போட்டுட்டு அங்கே போய் அஜால் குஜால் வேலை பார்த்துட்டு குச்சிலி மஸ்து பண்ண நீ யார்? நீ எங்கே? அப்போ நீயா பெட்ரு நான் பெட்டரான்னு கேட்டால் நான் தான் பெட்டர். உனக்காக நான் வீடை சுத்தம் பண்ணி பாத்திரம் விலைக்கு இப்போ ஜிலேபி கண்ட மீன் வைக்க போகிறேன். 12 மணிக்கு அதை லைவ் டெலிகாஸ்ட்டாக போட போகிறேன். தினம் நீ சமைச்ச வீடியோ தானே என் தங்கச்சிங்க உன் விழுதுகள் பார்த்தாங்க. இன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த மீனை நான் ரெடி பண்ணி மீன் குழம்பு வச்சு மீனை பொரித்து மக்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன். இதில் அவள் வேறு என்கிட்ட சொல்கிறா, நீ வீடியோ காலில் வா, இல்லைன்னா லைவ் போடு, இன்னொரு ஃபோன்லேருந்து நான் ஓப்பன் ஸ்பீக்கரில் பேசுகிறேன், என்னென்ன போடணும், சோம்பு போடணுமா, வெந்தயம் போடணுமா, வெங்காயம் போடணுமா, புளி எவ்வளோ கரைச்சி ஊற்றணும் எல்லாம் நான் சொல்கிறேன், நீ எல்லாத்தையும் செஞ்சு வீடியோ போடு அப்படின்னு என்னையே சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேன், வேலை பார்க்குறவே உழைப்பு என்னது? இவ சும்மா பஸ்ஸில் வர்ற வழியில் பஸ் ஏறிட்டா. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. ஆக்சுவலாக இதில் ஒரு வெற்றின்னு சொன்னேன் தெரியுமா என் பக்கம், அது இதுதான். அவனை பாலவிநாயகத்தை பார்க்கல. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், பாலவிநாயகத்தை நீ பார்த்து பிள்ளைகளும் நீயும் போய் அவனை அங்கே சந்தித்ததா எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னா எப்படி கோகுலு திலீப்பா யார்கிட்டையாவது நான் பேசி அவங்கள ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்குற மாதிரி கூட்டு போய் பாதாம்பால் வாங்கி கொடுக்குற மாதிரி போய் உண்மையை வாயிலிருந்து கக்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ நக்கிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு தான் சொன்னேன். பயம் வந்துருச்சு அவளுக்கு. டர் ஆகையா. காரணம் என்னென்னா நான் நீ வந்ததுக்கப்புறம் இனிமேல் அடுத்து சேர்த்து கொடுக்க மாட்டேன்ல. நீ வீடு வாசல் கட்டணும்னா ஒரு நகை நட்டு வாங்கணும்னா ஏன் ஒத்துழைப்பு இருக்காதுல. நான் எதுக்கு வீடியோ போடணும்? நான் பாட்டுக்கு என் குடும்பத்தோடு போய் வீடியோ போட்டு சுமிக்கு சம்பாரித்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் அவளுக்கு பயம் வந்துருச்சு. ஆகா இவன் ஏதோ ஒரு பிளான் போடுறேன், அதனால் இந்த வட்டம் விட்டுருவான், நம்ம கிளம்பி மதுரைக்கு போயிடுவான். அடுத்த வட்டம் அவன் கூட போய் இதே மாதிரி ஒரு சண்டையை போட்டு அவனை போய் திருச்செந்தூர் போகிறேன்னு சொல்லிட்டோ, இல்லை திருச்செந்தூருக்கு போய் இருந்துக்கிட்டு அவனை அங்கே வர வச்சோ சூர்யா திலீப்பாவை காட்டிக்கிடுவான். இப்போ கத்திரிக்காய் முத்திருச்சு, சந்தைக்கு வந்துருச்சு. ஏன்னா அவன் மடியில் கணம் இருக்க போய் தான் இப்போ காலையிலே கிளம்பிட்டான். மடியில் கணம் இல்லாதவே வழியில் பயம் இல்லாமல் போயா நான் பாட்டுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், இன்றைக்கி மத்தியானம் கூட கிளம்பி விட்றேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லலாம்ல. அவளாக வாயை விட்டுட்டா. இன்றைக்கி பாலவிநாயகம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான், பிள்ளைகளை கொண்டு காட்டணும்னு சொல்லியிருக்கான்னு வாயை விட்டுட்டா. நான் என்ன சொன்னேன், நீ அவங்கள காட்டிட்டு நீயும் போய் பார்த்தேன்னு எனக்கு தகவல் வந்துச்சுன்னா உனக்கு எந்த ஒரு என்கிட்ட இருந்து நல்லது போலது கிடைக்காதுன்னு சொன்னேன்ல. டக்குன்னு பெட்டியை கட்டிட்டான். அவள் எப்படி தெரியுமா, அவங்க அம்மாவை விட விவரமானவன். அப்படி இல்லாமையா அந்த இழிச்சா வாயினை இவ்வளவு நாளாக 7 வருஷமாக வச்சு என்கிட்ட இருக்கிற பணத்தை பூரா அப்படியே கறவை மாட்டில் கறக்கிற மாதிரி கறந்துருக்க. செக்கு மாடு மாதிரி நான் ஏன் என்னை அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு வாங்கி என்னை எப்படி வைக்கலும் புண்ணாக்கையும் கொடுத்து 3 வேளை சோத்தை போட்டு என்னை வளர்க்குற. செக்கு மாடு சிக்காங்கிறது உண்மைதான். காரணம் இவன் அந்தளவுக்கு என்னை அப்படியே அதாவது ஈயம் பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற கேரக்டர் இவன் கேரக்டர். இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நம்ம புருஷன் எங்கே போயிட போகிறேன், இவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். சந்தேகத்தி ஒருத்தவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த வாழ்க்கை உருப்படாது. எனக்கும் சூர்யாவுக்கும் இப்போ சந்தேகத்தி பற்றிக்கிச்சு.
நான் காமத்தீ பற்றிக்கிறோம், நம்ம பஞ்சு நெருப்பும் பற்றிக்கிறோம்னு எதிர்பார்த்தது போய் இந்த பஞ்சு அங்கே போய் சொட்ட நெருப்பை போய் தேடி போக ஆரம்பிச்சிருச்சு. சொட்ட நெருப்பு இருக்கான் பாருங்கள் பால விநாயகம், அவனை தேடி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம விலைக்கு தண்ணியை ஊற்றி நம்மளே அணைச்சிக்கிறணும், வர்ற தண்ணியை வச்சு அணைச்சிக்கிறணும். அந்த வழியில் இப்போ இனிமேல் என் பைப்பில் தண்ணி வராது, இவகிட்ட இனிமேல் நான் போக போகிறதும் கிடையாது. ஏற்கனவே எனக்கு மூடு கிளுகிளுன்னு வரும். இனி பாலவிநாயகத்திட்ட போய் அவனை பார்த்துட்டு வந்துட்டாங்கிற நியூஸு என் காதுக்கு மாத்திரம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவளுக்கும் எனக்கு இப்போ இன்னையோட என்ன 38 நாளா, இனி 365 நாளும் இவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டுமில்ல உறவும் இல்லை. இப்போ இவள் வரட்டும், வந்ததுக்கப்புறம் இப்போ பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கா, 1 மணிக்கு வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் இருக்க ஒரு பெரிய கச்சேரி, ஒரு வான வேடிக்கைக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. வந்ததுக்கப்புறம் என் ஆட்டம் ஆரம்பம். 1 மணிக்கு நானே லைவில் குழம்பு வச்சு, மீன் குழம்பு வீடியோ, மீன் பொரிச்சு இவள்கிட்டையெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. நானாக என் சொந்த முயற்சியில் குழம்பு வைப்பேன். எனக்கு என்ன வைக்க தெரியாத? என் குடும்பத்து கூட 23 வருஷம் வாழ்ந்தவன். மீன் குழம்பு வைக்கிறது என்ன எனக்கு என்ன பெரிய விஷயமா? அழகாக ஜுஜுபி மேட்ரு அழகாக வச்சு இவளை விட டேஸ்ட்டாக குழம்பு வச்சு இனிமேல் நானே சொந்தமாக சமைக்க பழகிக்கிருவேன். ஏன்னா இவள் இனிமேல் அடிக்கடி இப்படி கால் கிளப்பி போகிற நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ பார்த்துக்கலாம், அவள் போக்குக்கு அவள் போகட்டும், என் வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் சுதந்திரத்தை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. ஓகேவா? 1 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். சாரி, 12 மணிக்கு சிக்கா சூர்யா ஆஃபீஷியலில் மீன் குழம்பு வீடியோ எப்படி வைப்பது, பேச்சுலர்கள், அதுபோக என் தங்கச்சி பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவோடு இன்றைக்கி வர்றேன். இந்திய தொலைக்காட்சிகளில் யூடியூப் வரலாறில் முதல் முறையாக உங்கள் மாமா மீன் குழம்பு வச்சு வீடியோ போட போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி குழம்பை வச்சு குடும்பத்தோட குதூகலமாக இருங்க. பாய்.